Amen. Once again, blessed Father's Day. And those who are watching us through this Facebook Live, we want to wish all the daddies out there, you are amazing and blessed Father's Day. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தகப்பனாருக்கும் we want to wish and say, may God bless you and have amazing Father's Day. அருமையான தகப்பனார் தினத்தை கொண்டாடுகிறார்கள். We want to welcome all of you in the name of our Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்து நாமத்தில் யாவரும் வரவேற்கிறோம். I believe wherever you are, the Lord going to bless you with His word. நீங்க எங்க இருந்தாலும் சரி, தேவன் தன் வார்த்தை அனுப்பி உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். We know today is a Father's Day. இன்னைக்கு தகப்பனார் தினம் என்று சொல்லி நம்ம எல்லாம் அறிந்தவராக இருக்கிறோம். But the sermon that I going to bring today, even it's going to be a special sermon for a father, for a daddy. இது விசேஷமாக தகப்பனாருக்காக கொடுக்கப்படுகிற சில வார்த்தைகளாக இருந்தாலும், but yet you and I must understand one thing. நீங்கள் நாளை புரிந்து கொள்ளணும் ஒரு காரியம், நமக்கு மேலாக இருக்கிற சிறந்த தகப்பனாக இயேசு இருக்கிறார். Without we understand who is Jesus is, who is our heavenly Father is, நம்மளோட பரலோகத்தின் பிதா யார் என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ளாதபடியாக, தெரிந்து கொள்ளாதபடியாக, I cannot understand my earthly father. Oh, because I need to know that my heavenly Father is somebody amazing. என்னோட பரலோகத்தின் பிதாவானவர் அவ்வளோ விசேஷமானவர். So if I understand that, then I may see some of His whole likeness. அவரோட சில சாயல்ல எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பூலோகத்தில் இருக்கிற தகப்பனார் மத்தியில் I will see it. என்னால் காண முடியும். So this is going to be a two-way lesson. இது ரெண்டு வழி பாடமாக இருக்க போகுது. For the fathers to learn something and for all of us to know, to learn about our heavenly Father. இங்க இருக்கிற சில தகப்பனார்கள் சில காரியங்கள் கற்றுக்கொள்ளவும், நம்ம அத்தனை பேரும் நம்ம பரலோகத்தின் தகப்பனாரை கற்றுக்கொள்ளவும் இருக்கிற ஒரு நேரமாக இருக்க போகுது. Turn to person next to you and say, Pastor, சீக்கிரம் முடிங்க, பசிக்குது. யாரும் சொல்லனா நான் லேட்டா முடிப்பேன். உண்மையா சொல்லிக்கோமா. Let's go for today. I would like to call my sermon today. இன்னைக்கு என்னோட பிரசங்கத்தின் தலைப்பானது, I call it as need to be. Somebody shout need to be. Somebody shout and say need to be. பக்கத்துல தட்டி இருக்கணும். நல்லா சொல்லுங்க, இருக்கணும். I need to be. As a father, as a daddy, sometimes I have not much options. ஒரு தகப்பனாக இருக்கிற வேளையில, ஒரு அப்பாவா இருக்கிற வேளையில, சில வேளையில எனக்கு அநேக சாய்ஸஸ்கள் என் வாழ்க்கையில் இருக்காது. As a daddy, sometimes I need to be such a way without any options in my life. என் வாழ்க்கையில் சில ஆப்ஷனுங்கள், சில சாய்ஸ் இல்லாதபடியாக ஒரு தகப்பனாக நான் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புவதபடியாக நான் இருக்கிறவனாக இருக்க கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். இரண்டாவது, என் பரலோக பிதாவோ, he doesn't keep some option in showing his love to me. என்கிட்ட அன்பு காமிக்கிறதுக்கு அவர் சில சாய்ஸை வச்சுக்காத தேவனாக இருக்கிறார். That's why I and you, we need to understand that we need to be. நான் சில இடத்துல நின்றுதான் ஆவணும். Some daddies give amen, some elderly brothers give amen. சில தகப்பனார்களோ சில சகோதரர்களோ, I believe every brother is a man, is a daddy. நான் விசுவாசிக்கிற ஒவ்வொரு சகோதரங்களும், because you know why? When God created the world, உலகத்தை தேவன் படைக்கிற வேளையில, God doesn't create a family. கடவுள் குடும்பத்தை உருவாக்கல. ஐயோ நீ எப்படி பார்க்காதீங்க, ரொம்ப கஷ்டமான ஒரு இதை சொன்ன மாதிரி. God who could create a family at the very first beginning of His creation, அவரோட படைப்பின் ஆரம்பத்திலே குடும்பத்தை உருவாக்க முடிகிற தேவன்
He's all powerful. He can create everybody. He can create Adam. He can create Eve. He can create Abel and Cain on the spot. நீங்க 4 பேரும் and create a cute sister and say 5 பேரும் go and live a happy family. எல்லாத்தையும் அதை படுத்துட்டு ஏவாளை படுத்துட்டு பிள்ளைங்களை படுத்துட்டு நீங்கள் எல்லாரும் போய் சந்தோஷமாக வாழுங்க சொல்லி God can send a family into a beautiful garden that God created. தேவன் அழகாக படைத்த அந்த ஏதேன் தோட்டத்தில் ஒரு குடும்பமாக உருவாக்கி வைத்திருக்கலாம். But God does not do that. ஆனால் தேவன் He never do that. He created Adam all alone. ஆதாமை தனிமையாக படித்தார். ஒரு எல்லா ஆண்களும் you better give a amen here. மாட்டிக்கிட்டீங்க. Because through you the Lord said the families will be created. A man, ஒரு ஆளானவள், ஒரு சகோதரவானவள், ஒரு தகப்பனானவர் மிகவும் முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கா. Because the Lord called man and made man, தேவன் மனிதனை உருவாக்கி மனிதனை அழைத்து மனிதனை சொன்னா through you the family will be formed. உன் நிமித்து உன்னை கொண்டு நான் குடும்பத்தை உருவாக்குவேன். But before God go into the forming of the family, உலகத்தை உருவாக்காத முன்பாகவே the Lord give a man 2 jobs to be done. 2 வேலைகளை கொடுத்தார். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, 2 வேலை. No, if you're sitting without a daddy, ஒரு தாப்பனார் பக்கத்துல இருந்துச்சுன்னா அப்பா 2 வேலை கொடுத்தாரு. நல்லா சொல்லுங்க. Okay, shake them and say அப்பா 2 வேலை கொடுத்தாரு. Before you become a family man, so God, நீங்க ஒரு குடும்பத்து, தமிழ் என்ன சொல்லுவாங்க? Anybody? குடும்பத்தாரா? சரியா? குடும்பத்தின் தலைவர், குடும்பம், யாராச்சும் உதவி செய்யுங்கள தமிழ்ல. குடும்பஸ்தன். எஸ் பாஸ்டர். குடும்பஸ்தனா ஆவாத முன்பாக God gave a 2 job. Let us read from book of Genesis. Genesis புத்தகம், ஆதியாகம புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். The Lord God took the man. All the man say again, amen. தேவனாகிய கடவுள் ஆணை எடுத்து இல்ல ஆணை கூப்பிட்டு and he put him in the garden of Eden. ஏதோ தோட்டத்தில் அவனை வைத்தார். எதுக்காக வைத்தார்? somebody say to work, to come on, நல்லா சொல்லுங்க. எதுக்காக வைத்தார்? வேலை செய்யறதுக்காக. ஆணை படைத்து ஏதோ தோட்டத்துல தேவன் வைத்த ஒரு நோக்கமானது to somebody say work. சொல்லுங்க, வேலை செய்ய. நல்லா செய்யுங்க, வேலை செய்ய. This happened before Eve was created. ஏவாள் உருவாகுதல் முன்பாக நடந்த காரியம். The Lord made Adam. ஆதாமை படைத்துட்டு ஆளை படைத்து the Lord say, Adam, work on the garden that I created. நான் படைத்த படைப்புல வேலை செய்ய. You need to work on it and take care of it. அதை குறித்து நீ பார்த்துக்கணும். God become your boss and Adam become the worker of God. கடவுள் ஆதாமோட எஜமானாக இருந்தார். ஆதாம் தன் எஜமானுக்காக வேலை செய்கிறவனாக இருந்தார். So the very first thing that God said to Adam, ஆதாம் கிட்ட தேவன் சொன்ன முதல் காரியம் என்னச்சுன்னா, ஏதம், from this day onward, இந்த நாள்ல இருந்து உனக்கு 2 கடமை இருக்கு. 1, I'm your boss. நான் தான் உன்னோட தலைவன். You need to communicate with me. என்னோட நீ இணைந்திருக்கணும். You need to report to me. நீ என்னோட என்ன நடக்குது, என்ன செய்யறேன்னு சொல்லி, come on, I'm your boss. You need to be united with me. நீ என்னோட இணைந்திருக்கணும். ரெண்டாவது, the God say you need to work. All the men say, I know women will be happy. பெண்கள்லாம் சந்தோஷமா இருக்குவீங்க. But I want some man to say, கஷ்டதா, கஷ்டதா, ரொம்ப கஷ்டதா, அப்பயும் கஷ்டதா, man.
marry. Because the Lord say, Adam, you can handle this sushi. Now I can make you a kudumbastan. நீ இந்த இரண்டையும் நீ செய்வே என்று சொன்னா, now you can be somebody who build your family because you are a worker and you have a relationship with me. No குடும்பத்துல can I go and say some truth before go to the word? சில காரியங்க பேசலாமா மனசு விட்டு? ஆண்களே, அப்பாங்களே, இன்னைக்கு ஜெபம் ஊழியமானது taken by mothers and women. இன்னைக்கு குடும்பத்தில் போய் பார்த்தீங்கன்னா, ஜெபிக்கிற இடங்களை பார்த்தீங்கன்னா, சபைகளை பார்த்தீங்கன்னா, women are praying. Women are gathering their children and pray. பெண்கள் குடும்பத்தை கூப்பிட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டு உட்கார்ந்து ப்ரே பண்ண. But that job hasn't given to woman, it's been given to man. Men are called to pray. Men are called to stand with the Lord. ஆண்கள் தேவனோடு இணைந்து ஜெபித்து உழைத்து குடும்பத்தை உருவாக்குறதுக்காக தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டார். You better shout amen. A man carry a biggest responsibility before building a family. குடும்பத்தை உருவாக்காத முன்பாக some family are struggle to be built. சில குடும்பம் யார் சில வேளையில கடினமா கட்டப்படுகிறது சொன்னா, you better check this two things. இந்த இரண்டு காரியங்களையும் write it down and check it. Are you communicating with your father? Are you working hard? நான் உழைக்கிறேனா? Because it is the dad need to be a breadwinner in the house. ஒரு ஆணானவர் தான் உழைத்து தன் குடும்பத்தை தன் தாப்பனார் கட்டுகிற அந்த மாபெரிய பொறுப்பை, oh my God, God give it to man. And all the men say, amen, we will do it. So I respect all the men who are here and watching. இங்க பார்த்து கொண்டு இருக்கிற இங்க இருக்கிற ஒவ்வொரு தரப்பினர்களுக்கும் I salute myself because you are amazing. யாரா நீங்க அவ்வளவு விசேஷமானவங்க. That God trusts you and God has see that you can make all this thing done. இதெல்லாம் நீங்க செய்ய, oh when you are able to do it. இதெல்லாம் நீங்க செய்தனால now through you I'm going to build something bigger. நான் உள்ளே கொண்டு நான் பெரிய காரியங்க நான் செய்ய போகிறேன். Praise be to God. And God give you a family. அதனால தான் தேவன் குடும்பத்தை உங்களுக்காக கொடுத்தா. It's come how your trust towards what God have towards you. தேவன் உங்க மேல வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் வந்தது. Oh, you should praise yourself, daddy. Put your கரத்தை உங்க கையில வச்சு and say, I am proud of myself to be a daddy. உங்க நெஞ்சை நீங்களே தொட்டு சொல்லுங்க. Oh, I am proud of myself. என்னை குறித்து நான் பெருமைப்படுகிறேன். Because God trusts me and He give me a family. Praise be to God. ஆனா குடும்பத்தை கட்டுறது is a never ending story. குடும்பத்தை உருவாக்குறது முடிவில்லாத. ரொம்ப அமைதியா இருக்கீங்க. Come on, stand up to your feet. கொஞ்ச நேரம் எந்திரிச்சு நின்று shake yourself and say, I'm live. நான் வீரோட இருக்கிறேன். Come on. Yeah. Come on, sit church. Yeah. Can somebody give a shout of amen? Okay, let me look you from here. You must understand all these are within the Lord. இது எல்லாமே தேவனுக்குள்ளாக இருக்கிற ஒரு தன்மை. So as you're building a family, குடும்பத்தை கட்டுகிற வேலையில் there's so much I need to be related. I need to have relationship with the Lord. நான் தேவனோடு என் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கணும். ஒரு தாப்பனாராக நான் தேவனோடு என் வாழ்க்கையை இணைந்து பார்க்கணும். I can't
do one thing and neglect another thing. ஒன்னு நான் செய்துட்டு ஒன்னு நான் விட முடியாது. If I'm only a hard working person and I doesn't have a prayer in my life, I can't be a good daddy. என் வாழ்க்கையில நான் உழைத்து I be a great winner in my family. என் குடும்பத்துல நான் ஒரு சிறந்த போஷிக்கிறவனாக இருந்து தேவைகளை சந்திக்கிறவனாக இருந்து, but if I doesn't have a personal relationship with my heavenly Father, என் பரலோகத்து தேவனோடு ஒரு தாப்பனாக இருக்கிற எனக்கு தள்ளிப்பட்ட ஒரு தொடர்பு இல்லைன்னு சொன்னா, I will fail to build the family. If I only a person who say and seek God's way, நான் வெறும் ஜெபிக்கிறேன், but in the other side நான் ஒரு சோம்பேறியான ஒரு அப்பாவா இருந்தேன். I don't have wisdom. I'm not a hard working person. எனக்கு ஞானம் இல்ல. நான் ஒரு வேலை செய்து என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு மன உள்ளவனே இல்லாம இருப்பேன்னு சொன்னா, yet I can't still build my family. என் குடும்பத்தை நான் கட்ட முடியாது. Because I need both of these to be done in my life. இது ரெண்டும் நான் செய்ய முடியும். Check yourself with the life of Jesus. Jesus did both. Jesus did both. இயேசு மீது ரெண்டும் செய்தார். you all are quiet. இயேசு மீது ரெண்டும் செய்தார். இயேசு இது ரெண்டும் செய்தார். But in between all this day, you need to get this, because family are terrible, complicated, and beautiful and amazing. ஏன்னா குடும்பமானது புரிந்து கொள்ளாத சூழ்நிலைக்கு போவோம். குடும்பமானது குழப்பங்களை உண்டாக்கும். குடும்பமானது அழகானது. குடும்பமானது விசேஷமானது. Everything happen in family. குடும்பத்துக்குள்ளாக எல்லாம் நடக்கும். There will be up and down and this and that within a family. குடும்பத்துக்குள்ளாக குறைவுகள் நிறைவுகள், and we go through every season, and this all the season, இந்த எல்லா காலத்திலையும் there's one person need to be unshakable. ஒருத்தர் அசையாதபடியாக ஒரு நிலையில் நின்று குடும்பத்தை கட்டுவர்களாக இருக்கணும் என்று சொன்னா, he should be the daddy of the family. குடும்பத்தில் தகப்பனா இருக்கிற அப்பா, and that will say no matter what அப்பா, I need to be, எது நடந்தாலும் நான் இருந்து ஆவணும். This is my family and this is my children. இதுதான் என் குடும்பம், இதுதான் என் பிள்ளைங்க. எல்லா சூழ்நிலையும் மாறினாலும் I need to be, நான் இருக்கணும். That's the love of Father. அப்படிப்பட்ட அன்புதான் தேவன் நம்ம மேல வைத்தார். Let me drop to your first to go to the story of prodigal son. No, கெட்ட குமாரன் என்று சொல்லி தலைப்பில் இருக்கிற இந்த கதையை குறித்து நான் பேச போகிறேன். It's taken from book of Luke. Now just go to one verse. ஒரு வசனம் மட்டும் நான் படிக்கிறேன். 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். And we know the story. இரண்டாவது மகன் எல்லா அப்பாட்ட இருந்து சொத்தை எடுத்துட்டு பிரித்துட்டு போனா, he began to enjoy himself. அவர் சந்தோஷமாக இருந்தான். அப்ப பஞ்சகாலம் வருது. அந்த பஞ்சத்தில் அடிபட்டு இருக்கிற காசுலாம் முடிஞ்சது. And he almost go and eat what he was feeding to the pig. அவ ஒரு பண்ணையில வேலை செய்தா. அந்த பன்னிகளுக்கு சாப்பாடு போடுகிற அந்த சாப்பாடு போடுற அளவு வந்துட்டான். And he began to realize, அப்பாவு உனதா, my father saw I have plenty of things. என் அப்பாவு வீட்டில் எல்லாமே நிறைவேறிருக்கு. He got so much of servant. My dad is a great dad. தேவன் சிறந்த அப்பா, சிறந்த அப்பாவா இருக்காரு. So let me go back and say sorry to my daddy. Okay, you want to say sorry to his daddy. Remember that point. அதான் ஞாபகம் வச்சுக்க. நீங்க அவ போற நோக்கமானது, அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை ஏத்துங்க, என்னோட இருக்கிறீங்களா, கரிச்சா. ஸோ அவன் தவற உணர்ந்து say daddy I'm sorry. அவன் ஸ்கிரிப்ட்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டான். மேலே படித்து பாருங்கள். ஈ ப்ராக்டிஸ் ஆல் தி ஸ்கிரிப்ட். போனால் அப்பா பார்த்தோன்னு என்ன சொல்லணும் எல்லாமே ஈ ஹவ் டன் இஸ் ஜாப் மேன். ஈ ஹவ் அ ரீச் டேடி. அவனுக்கு ஒரு பணக்கார அப்பா உண்டு. அப்பாங்களாம் பணக்காரங்க ஒரே மீன். மேன் பணக்கார அப்பா நான் மேன். உங்களுக்கு வேண்டாம் கடவுளே, வேணாம் எல்லாத்தையும் சேர்த்து எனக்கே கொடுங்க. Amen. Every rich daddy, you better shout and say
Amen. That's how God going to bless us. Let me read, church. So he got up and went to his father. அவன் எழும்பி அவங்க அப்பாட்ட போனான். But while he was still a long way off, அவன் தூரத்தில் அவன் இருக்கிற வேலையில் வந்து கொண்டு இருக்கிற வேலையில் his father saw him. Oh my God. அவனோட அப்பா அவனை பார்த்தார். Word is so beautiful. அவன் ஒன்றும் அப்பா பார்க்கல, பட் அப்பா அவனை பார்த்தார். That's why father we need to be. அதனால தான் அப்பா இருக்கணும். I can't be moved because I don't know when my children will be back. I need to be watchful. அப்பா பார்க்கறாரு. While he was so long away, his father saw him and was filled with compassion. பார்த்த உடனே அவன் மனம் உருக்கமாடி, and he ran to his son. அப்பா ஓடி போறார் தன் மகன்கிட்ட, and threw his arm around him and kissed him. கரங்களை போட்டு முத்தம் கொடுக்கிறார். If we continue to read, we will understand. அவங்க அப்பா உடனே he asked the servant to bring a sandal, a ring and a robe. சப்பாத்தை போடு என் மகனுக்கு, என் மகனோட மோதிரத்தை கொண்டு வா, அவன் ஏமாங்க, என் மகனோட வஸ்திரத்தை போடுங்க. And he has a great party to celebrate. Even somebody in the house was not happy. அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கே ஒரு ஆளுக்கு பிடிக்கல, அது அவனோட மூத்த அண்ணனுக்கு. So we know the story. Need to be இருந்து ஆவணும். சொல்லுங்களேன், இருங்க, தூங்கிடாதீங்க, இருந்தாவணும். Need to be. Because the father saw the son coming. Before anybody saw it, யாரோ பார்க்காத முன்பாக அப்பா பார்த்தார். He saw the son is coming. அவர் பார்க்கிறார், மகன் வரான். And immediately when he saw the son coming, he began to run towards the son. அவன் பிள்ளையை பார்த்து, அவன் மகளை பார்த்து, அவள் ஓடி போய் கட்டி அணைக்கிறான், முத்தம் இடுகிறான். Can I tell you, people of God, sometimes love does not talk. Love do its work. சில வேளையில் அன்பு பேசாது, அன்பு தன் வேலையை செய்யும். Working love is powerful than the talking love. நான் ஏமேன் சொல்லியிருப்பீங்கன்னு நினைச்சேன். பேசுகிற அன்பை காட்டிலும் செய்கிற அன்பானது பலனானது, சிறப்பானது. The father is not get into the talking mode. Even the son was in the mode of talking. மகன் வரா அப்பாட்ட பேசுறதுக்கு, மன்னிப்பு கேட்கறதுக்கு. But the father was not interested in talking. ஆனா தாப்பனாரோ பேசுறதுக்கு அங்க தயாரா இல்ல. தாப்பனாரோ he was ready to show the love to his son. Oh, you need to get an amen. Yeah. தாப்பனாரோ தன் மகனுக்கு, தன் பிள்ளைக்கு அன்பை காமிக்கிறதுக்கு, if I am a daddy of that son, நான் மட்டும் அவங்க அப்பாவா இருந்திருப்பேன்னு வச்சிங்களேன். Oh, let us call for a family meeting. ஒரு குடும்ப மீட்டிங்கை கூப்பிடுவோம். என்ன பண்ணன, tell me from A to Z what you did, what you done. நீ எப்படி செய்த, what happened to my money, என் காசு என்ன ஆச்சு, எப்படி செலவு பண்ண, யா இப்படி பண்ண. Oh my God, I will be mad dad. I will be mad dad. We will question, we will have 100 of questions to ask before we allow him to the house.
வீட்டுக்கு விடாத மனுக்கு நமக்கு ஆயிரங்கள் கேள்விகள் இருக்கும். But that your work is something different. அப்பா என் வேலை வித்தியாசமானது. My work is to show love than to talk love. He ran and he put his hand around his son and kissed him. தவறு செய்த வந்த மகன் கிட்ட ஓடி போய் கரங்களை போட்டு, what a father that you have, what a heavenly father that you have, that is there for you, looking for you. ஏன்னா அவனுக்கு தெரியும் வீட்டுல குறை சொல்றதுக்கே ஒன்னொருத்தர் இருக்கான். You all miss the point. I get the point. எனக்கு தெரியல உங்களுக்கு புரிஞ்சுச்சா புரியலான்னு. பட் I'm going to tell to you, புரியுற மாதிரி சொல்லுகிற, குறை சொல்றதுக்கே வீட்டில் ஒன்னொருத்த people are interested to talk about. எப்படி எதனால? Can I tell you, daddies? Can I tell you, daddies? Can I tell you something, brothers? Yes. Repairing work belong to Jesus. Repair பண்ற வேலை கடவுள் உள்ளது. Because he is carpenter. ஏன்னா அவர்தான் தச்சன். The carpenter knows how to repair and do the work. Daddies, show love. Show love. I need to be there to show love. நாங்க நின்று ஒரு நாளும் காத்திருப்பது. I don't know when my son going to come, but I need to be there. எப்ப என் பையன் வருவான்னு எனக்கு தெரியல. ஆனா என் உள்ளத்துல என்னோட ஜெபமோ, நான் காத்திருப்பதோ, நான் உழைப்பதோ என் மகளுக்காக. I need to be there, waiting and looking, because when he come, நாங்க நின்று அவளோ யாழின்னு சொன்னா அவன் வரும்போது I need to show him. Somebody shout love. அவன் வரும்போது அவகிட்ட நான் அன்பு காமிக்கணும். In order to show the love, the first love, when you come back, let it be mine. நீ மறுபடி வரும்போது அந்த முதல் அன்பு என்னோட அன்பா இருக்கட்டும். In order to show the love, I need to be there. Without dad watching over you where you are, தகப்பனாங்க அங்கிருந்து கண்காணிக்காத பார்க்காத வரைக்கும் தகப்பனாருக்கு தெரியாது நீங்க இங்க இருக்கீங்க. Your heavenly father is watching over you, not to condemn you. உங்களை குறை சொல்லதுக்காக இல்ல, உங்களை குற்றப்படுத்ததுக்காக இல்ல, அவரோட அன்பை காமிக்க. You know something? Love does not ask guarantee. அன்பு guarantee கேட்காது. I love you, so you love me. That's happened in the marriage, but that also doesn't guarantee. சில பேர் சொல்லுவாங்க அன்பு, love should be two-way. நான் சொல்றேன் அது தப்பு. Love is always one way. நீ அப்படி பார்க்காதீங்க, முறைக்காதீங்க. People always say love is two way. அன்பு should be two way. No, love is one way. For God so loved the world, whether the world is living God or not doesn't matter. இந்த உலகம் கடவுளை நேசிக்கிறதா இல்லையான்னு அது பிரச்சனை இல்லை. I love the world, my love is one way. நான் இந்த உலகத்தை நேசிக்கிறேன். I will come for you. ரொம்ப கஷ்டம் தான் இது.
I doesn't know இந்த கெட்ட குமாரன் இந்த பையன் வந்துட்டா, இப்போதைக்கு பசினால வந்துட்டா, காசு இல்லாதனால வந்துட்டா, பஞ்சத்தில் இருக்கிறனால வந்துட்டா, கூட்டாளி விட்டுட்டு போறவனால வந்துட்டா. நாளைக்கே கூட்டாளிங்க வரலாம், நாளைக்கே மறுபடியும் சொத்து பிரிக்க கேட்கலாம், நாளைக்கே கிட்ட திருடிட்டு போலாம். But I doesn't need all this guarantee because I love and I love forever. இதுக்காக அந்த கெட்ட குமாரன் அவன் திரும்பி வந்த பையனானவன் மகனானவன் எதனால போல, but I doesn't matter for the daddy, there's nothing to do with the daddy. அது தகப்பனாருக்கு பிரச்சனை இல்ல, but I will still show love. Love need to be sometime alone. சில வேளையில அன்பு தனியா இருந்து போராடுற சூழ்நிலைக்கு போவோம், அன்பு தனியா இருந்து வெளிப்படுகிற சூழ்நிலைக்கு போவோம், அன்பு தனியா இருந்து ஜெயம் கொள்கிற சூழ்நிலைக்கு போவோம், அன்பு தனியா இருந்து ஜெபிக்கிற சூழ்நிலைக்கு போவோம், அன்பு தனியாக இருந்து கண்ணீர் விடுகிற சூழ்நிலைக்கு போவோம். Remember, it was Jacob who fighting alone so that God can bless Eve and his generation. யாக்கோபானது தனியாக போராடுறா. God, unless you bless me, என்னை ஆசீர்வதிக்கிற வட்டம், because if you bless me, my generation, my children's children will be blessed. தலைமுறையாக ஆசீர்வாதம் அடைவேன். It was a fight all alone. அது ஒரு தனிமையான ஒரு யுத்தம், தனிமையான ஒரு அன்பு. We get tired because we want love to be two way. அன்பு ரெண்டு விதமாக இருக்கிறனால we get tired, but love doesn't work that way sometimes. சில வேளையில அன்பு அப்படி வேலை செய்யாது. Love goes on one direction. Love works on one side. Love, அன்பு ஒரு வழியில வேலை செய்யலாம், அன்பு ஒரு நபர் கிட்ட இருந்து வரதா இருக்கலாம். Turn to person next to you and say, I love you. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் உன்னை லவ் பண்றேன். I love you so much. It's okay if you never love me. I'm okay with it. Don't ask for guarantee. Jesus loves us without a guarantee. நான் யாரா இருப்பேன்னு சொல்லி அவரை நான் துதிக்காத முன்பாகவே, அவருக்காக ஊழியம் செய்யாத முன்பாகவே எனக்காக மரித்தவர், என்னை நேசித்தவர். That's a love. அதுதான் அன்பு. Daddy, we need to carry this kind of love within us. Brothers, we need to carry this kind of love. சகோதரங்கள், தகப்பனாருங்கள், இப்படிப்பட்ட அன்பை carry that kind of love that you will able to love even you are not receiving it. I need to be to give love. நான் அன்பு கொடுக்கிற இடத்துல நான் நிற்கணும், not in the place of reaping love sometimes. அன்பை பெற்றுக்கொள்ள இடத்துல இல்லைனாலும் I just will stand on my place and give love. No, the greater things about love, அன்போடு சிறந்த காரியம் என்ன தெரியுமா? Once love has seen you in that place of honor, அன்பு அந்த கௌரவத்தின் இடத்துல உங்களை பார்த்துருச்சுன்னு சொன்னா அதே இடத்துல தான் உங்களை பார்க்க ஆசைப்படும். A daddy cannot see, தாப்பனால பார்க்க முடியல, that now the son coming back without a slipper, a sandal. அப்பாவால பார்க்க முடியல, இப்போ என் பையன் காலில் ஒன்றும் இல்லாம வரா, இப்போ என் பையன் கையில் மோதிரம் இல்லாம வரா, இப்போ என் பையன் மேல ஒரு வஸ்திரம் இல்லாம இருக்கு, இப்போ என் பையன் பசியில வரா. Dad, we are seeing a son in that honor will always see you
in that honor. அப்பா குறைச்சி உங்களை பார்க்க முடியாது. Oh, what a father, son. If a daddy has seen you in that manner of honor, உங்க வாழ்க்கையில் நீங்க எது கடந்து வந்தாலும் உங்களை எந்த கௌரவத்தில், எந்த மரியாதையில், எந்த நிலையில உயர்வுல பார்த்தாரோ அந்த இடத்துக்கு அப்பா தூக்கி நிறுத்துவார். And that's why daddies need to be. அதனாலதான் அப்பா நான் நிக்கணும் என் குடும்பத்துக்காக. ஏன்னா என் பிள்ளைங்க மறுபடியும் வரும்போது உடந்த காரியத்தை மறுபடியும் நான் தூக்கி அந்த இடத்துல மறுபடியும் என்னால மட்டுமே நிக்க வைக்க முடியும். Need to be இருக்கணும். Daddy, you have no options. தாப்பலா இருக்கு சில சாய்ஸுங்கள்ல. I need to seek him, close my door and look upon him. நான் அறையில் போயிட்டு தனியாக அமர்ந்து I need to pray and get him. கடவுளோடு இணைந்திருக்கணும். So that I will have his love in my life. அவரோட அன்பு என் வாழ்க்கையில் வர. Daddy, I need to work hard. நான் கடினமாக வேலை செய்யணும். At the same time, I need to be there to show my love. நான் என் அன்பை காமிக்க நான் அந்த இடத்துல நிற்கணும். So when my children back, that the storm will not eat them, but will eat me. No, கடைசா சொல்லி முடிக்கிட்டா, கடைசா சொல்லி முடிக்கிட்டா, கடைசா சொல்லி முடிக்கிட்டா. கம்மா என்னோட இருக்கிறீங்களா? கம்மா கம்மா, speak to me. Can I say something? The daddy never let people to talk bad about his son to his son. தகப்பனாரே, அவனை எதிர்த்து வருகிற காரியங்களை, அவனை பொறுமை பேசுகிற காரியங்களை, சூழ்நிலைகளை, வார்த்தையின் வாய்களை தன் மகனுக்கு போக விடல. It was daddy who stood there and answering behalf of the son. அப்பா அங்க நின்று கொண்டு தன் மகனுக்கு பதிலாக பதில் கொடுக்கிறார். You know, நம்மளோட அப்பா இருக்கிறார் to protect us, to save us, to keep us, to hide us. Need to be. Let us stand in the presence of God as musician comes. Oh my God. Need to be. Need to be. To be amazing daddy, I need to be like Christ. Trust the போல இருக்கு. I'll talk a minute. To the daddies who are up. Amazing. You're building things. God called you to build, and you will be able to build it. நீங்க உருவாக்குறதுக்காக, கட்டறதுக்காக தேவன் தெரிந்து கொண்டார். You will able to build it. The love of God is so amazing. Thank you, Jesus.
Jesus. Need to be. அவர் இருந்தார் எனக்காக. No, Jesus never neglect me. All alone when I call him. நான் அவரை கூப்பிடும் போது அவரை என்னை பொறுக்கடைக்கவே இல்லை. அவர் என்னை குற்றப்படுத்தவே இல்லை. அவர் என்னை காயப்படுத்தவே இல்லை. அவர் என்னை ஒன்றுமே சொல்லல. அதுக்கு மாறாக அன்பை காமித்தார். அவர் என் மேல வைத்திருக்க அன்பு போல ஒன்றுமே இல்லை. Jesus, holy in me, நீர் in me, வைத்த அன்பு, நீர் in me, வைத்த தயவு, அது என்றென்று மாறாதது. The love of the Father is so great. கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி, can you thank God for the love of your dad? அப்பாவும் அன்புக்காக நன்றி. அவர் நம்மளை குற்றப்படுத்த விடவே இல்லை. He was there. He was there. நான் உருகிற வேளையிலும் அவர் இருந்தார். நான் தவறி போகிற வேளையிலும் எனக்காக இருந்தார். He waited. He saw me. He hugged me. He kissed me. எனக்காக என்னை வந்து தேடி அணைத்து முத்தமிட்டு மறுபடியும் உயர்த்தி வைத்து அழகு பார்த்தவர் அவர் ஒருவரே. Hello. நான் இதுவரை காணாத அதிசயங்களே இன்றே காண செய்தே. As a daddy, I need to be. ஒரு அப்பாவா நான் இருந்தாவணும். Sometimes even I have so many
equation within me. I own everything in order to show you love. Because love speaks. Love speaks more powerful than a word. யான வார்த்தை காட்டிலும் அன்பு பெரிதாக பேசும். That's why the Lord say, I come to give love. I come to carry. I come to work. I come to show, not to talk about love. அன்பை பேசுறதுக்காக அவர் வரல, அன்பை காமிக்கிறதுக்காக வந்தா. That we may understand that this is love. இதுதான் அன்பு. அவர் எதிர்பார்க்க மாட்டார். He loves you without any guarantee from you. He will still love you. That's daddy. நீ மறுபடியும் தப்பு பண்ணுவியா, இல்லையா இப்படி செய்வியா, இல்லையா இப்படிதான் இருப்பியா, மாறுவியா? No, no, no. The daddy just show love. He's a love giver. It's a love giver. அன்பு கொடுப்பவர். He gives love. He gives love. எந்த இடத்துல உங்களை வைத்து அழகு பார்த்திருக்காரோ அவரோட கண்கள் அதே இடத்துல வைத்து தான் உங்களை பார்க்கும். மற்றவர்கள் உங்களை குறைத்து பார்க்கலாம், குறையாக நினைக்கலாம், கீழாக பார்க்கலாம். But not your daddy. அவர் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். Jesus name I bless every father, every daddies who are watching. பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு தகப்பனார் மேலையும் அப்பாங்க மேல தேவனோட ஆசீர்வாதம் இருக்கட்டும். That God make every daddy to stay in the place where they need to be. எங்க நிக்கணுமோ அங்க நிக்கிறையே வைப்பாராக. That they may give love. They may protect. அன்பை காமிக்கிற இடம், பாதுகாக்கிற இடம், தேவைகளை சந்திக்கிற இடம், சந்தோஷத்தை கொண்டு வருகிற இடம். Bless your daddies. ஒவ்வொரு தகப்பனார்களை ஆசீர்வதிங்க. In Jesus name. இயேசு நாமத்தில். Amen. Thank you for being with us. எங்களோடு இணைந்ததுக்காக நன்றி. Blessed Father's Day. God bless you. நம்ம மற்ற ஆன்லைன் ஊழியம் மூலியமாக நம்ம சந்திப்போம். See you all.